நேற்று நடைபெற்ற பொதுக்குழுவில் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தலைவர் அன்புமணி வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் ராமதாஸை சந்திக்க தைலாபுரத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் நியமனம் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து மோதலை தொடர்ந்து தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க தைலாபுரத்திற்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த முக்கியமான சந்திப்புல வேறு யாரெல்லாம் கூட பங்கேற்றிருக்கிறாங்க? தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் சற்று முன்பு வருகை தந்திருக்கிறார். அவர் பாமகவுடைய மருத்துவர் ராமதாஸை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் நேற்றைய தினம் பொதுக்குழுவில் நியமிக்கப்பட்ட போது மேடையிலேயே இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடானது ஏற்பட்டது. இருவரும் அந்த மேடையிலேயே இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ராமதாசும் தைலாபுரம் தோட்டத்தில் இருவரும் தனியாக பேச இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள், குறிப்பாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் பொருளாளர் திலகமாமா, வழக்கறிஞர் பாலு மற்றும் பசுமை தாயத்துடைய செயலாளர் அருள் உள்ளிட்ட பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தந்தை மகன் இருவருக்கும் நேற்றைய தினம் அந்த மேடையிலேயே பார்த்திருப்போம். அந்த கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் இது குறித்து இருவரும் தனியாக பேசி ஒரு முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுவாரா அல்லது வேறு ஏதாவது மாற்றம் இருக்குமா என்பது குறித்த ஒரு முக்கிய முடிவு இன்று மாலை அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து பாமக நிறுவனர் ராமதாஸை தனியாக சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்பிற்கு பின்னர் சென்னை சென்று நேற்று இரவு அன்புமணி ராமதாஸையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இருவரும் தனித்தனியாக ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசிய பின்னர் தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு முக்கிய பரபரப்பு செய்தியாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நிர்வாக குழு கூட்டம் நடத்துவதற்கு போன்ற ஒரு நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாம் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருவரும் தனியாக பேசி மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்த பின்னர் இந்த கருத்து வேறுபாடு குறித்தும் அடுத்த கட்டமாக இளைஞரணி தலைவராக முகுந்தன் தொடர்வதா அல்லது வேறு ஏதாவது பொறுப்பு கொடுப்பதா, வேறு ஏதாவது செயல்பாடுகளில் மாற்றம் இருப்பதா என்பது குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. லாவணி, கோகுல், முன்னதாக முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி உள்ளிட்டோர்லாம் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நிலையில முகுந்தன் நிறுவனர் என்ன கூறினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களிடத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது எந்த நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது? கோகுல், முகுந்தனை பொறுத்தளவு சமூக ஊடக பிரிவுடைய செயலாளராக தற்பொழுது கட்சியில் பணியாற்றி வருகிறார். நேற்றைய தினம் பொதுக்குழுவில் அவருக்கு பாமகவுடைய இளைஞரணி தலைவராக பொறுப்பை பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முகுந்தன் நேற்றைய தினம் மேடைக்கு வருமாறு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மேடையிலேயே கூறிய போது, ஆனால் அவர் மேடைக்கு ஏற மறுத்துவிட்டார். ஏனென்றால் மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை தெரிவித்த நிலையில் முகுந்தன் நேற்று மேடை ஏறவில்லை. அதற்கு மாறாக தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை நேரில் சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸை முகுந்தன் தொலைபேசி மூலம் பேசியதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முகுந்தன் நேரடியாக அன்புமணி ராமதாஸிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் இருவரும் எடுக்கக்கூடிய முடிவுதான் தன்னுடைய முடிவு என்ற முடிவில் முகுந்தன் இருப்பதாகவும், குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் என்ன பொறுப்பை வழங்கி
வழங்கினாலும் அதை கட்சியில் ஏற்றுக்கொண்டு பணியாற்ற தயாராக இருப்பதாக முகுந்தன் அந்த முடிவில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் பேசிய பின்னர் முகுந்தன் இளைஞரணி தலைவராக தொடர்வாரா அல்லது வேறு ஏதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஊடக பிரிவுடைய செயலாளராகவே தொடர்வாரா அல்லது வேறு ஏதாவது பொறுப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும். இருவரிடமும் நேற்றைய தினம் முகுந்தன் பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி மூலம் அன்புமணி ராமதாசிடமும் பேசியிருக்கிறார். அதேபோல மருத்துவர் ராமதாஸை நேற்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து சந்தித்து ஆசை பெற்றிருக்கார். இருவருடைய முடிவுதான் முகுந்தனுடைய முடிவாக இருக்கும் என்று அவர் தரப்புல தகவல் சொல்லப்படுகிறது. லாவண்யா, கோகுல், பொதுக்குழுவில் நடைபெற்ற இந்த கருத்து முரண்பாடு தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் தரப்புல கட்சி தொண்டர்கள் மத்தியில என்ன பேசப்பட்டு வருகிறது? நிச்சயமாக கட்சியை பொறுத்தளவு இதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை என்ற முடிவில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக இது இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டதற்கு சில கருத்துக்களை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருப்பதாகவும், குறிப்பாக 4 மாதம்தான் கட்சியில் முகுந்தன் பணியாற்றியிருக்கார், இன்னும் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் அவருக்கு ஒரு பொறுப்பை வழங்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் மேடையில் முன்வைத்ததாக கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தெரிவிக்கிறாங்க. வேறு எந்தவித ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் பல முறை செயற்குழு கூட்டத்தில், அதாவது தனியாக விவாதிக்கக்கூடிய அந்த செயற்குழு கூட்டத்தில் இதுபோன்று மருத்துவர் ராமதாஸ் கோபமாக பேசியிருப்பதாகவும், பல முறை இதுபோன்ற நிர்வாகிகள் நியமிக்கும் போது பல கருத்துக்கள் பேசப்பட்டிருப்பதாகவும், பொதுக்குழுவில் பேசும்போது இது வெளிப்படையாக தெரிந்திருப்பதாக நிர்வாகிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து நிறுவனர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய முடிவாக இருக்கும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இருவரும் பேசி ஒரு ஒத்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற கருத்தில் நிர்வாகிகளும் அதற்கான முன்னேற்பாடாக தான் நேற்றைய தினம் ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தனித்தனியாக இருவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பிற்கு பின்னர் தான் தற்பொழுது நேரடியாக இருவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்று மாலை இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய முடிவு குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு. கூகுள் முன்னதாக கருத்து முரண்பாடு தொடர்பாக பொதுக்குழுவில் அன்புமணி 4 மாதம் தான் ஆகிறது கட்சிக்கு வந்து முகுந்தனை குறித்து பேசியிருந்தார். ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரையில் தான் சொல்லக்கூடிய முடிவுக்கு அனைவருமே கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணியில பேசியிருந்தாரு. இந்த நிலையில இந்த 4 மாதங்கள்ல முகுந்தனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கட்சி வட்டாரங்களில் எப்படி பேசப்படுகிறது கோகுல்? நிச்சயமா நேற்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடையிலேயே சொல்லியிருப்பார், அன்புமணிக்கு உதவியாக முகுந்தனை நியமிக்கின்றோம் என்றும் நியமிப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 50 தொகுதிகளில் நம்முடைய இலக்காக வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும். அதற்கு அன்புமணிக்கு உதவியாக ஒரு இளைஞர் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் முகுந்தனை நான் இளைஞரணி தலைவராக தான் தேர்வு செய்திருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்தார். ஏற்கனவே முகுந்தன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றினார். குறிப்பாக பாமகவுடைய வேட்பாளராக போட்டியிட்ட தங்கர் பஜானுக்கு நேரடியாக பொறுப்பாளராக இருந்து கடலூர் தொகுதியில் ஏற்கனவே பணியாற்றியிருக்கார். அதே போல மருத்துவர் ராமதாஸோடு தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து நடைபெறக்கூடிய பயிலரங்கம் உள்ளிட்ட கூட்டத்தில் எல்லாம் முகுந்தன் பங்கேற்றிருக்கார். அதன் பின்னர் தான் சமூக ஊடக பிரிவுடைய செயலாளராக முகுந்தன் நியமிக்கப்பட்டார். ஐடி விங் என்பது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு முக்கியமான பொறுப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் முகுந்தன் கடந்த 4 மாத காலமாக சமூக ஊடக பிரிவுடைய மாநில செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஏற்கனவே இளைஞரணி தலைவர் பதவி அன்புமணி ராமதாசிடம் இருந்தது. அவர் தலைமைக்கப்பட்ட ஆனால் அவரும் சில நாட்களில் அந்த பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட நிலையில் தற்பொழுது உதவியாக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் இந்த முடிவை மருத்துவர் ராமதாஸ் எடுத்திருக்கிறார். இந்த முடிவு குறித்து இருவரும் பொதுக்குழுவில் ஏற்பட்ட கருத்து மோதலை தொடர்ந்து தற்போது பாமக நிறுவனர் மற்றும் தலைவரிடையே பிணங்களுக்கு நன்றி.